தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோ நகரில் பல முன்னணி நிறுவனங்களுடன் நாள்தோறும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது அமெரிக்காவில் தங்கி பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடம் பிடித்திருப்பதாகவும் பல்வேறு மொழி பேசும் இந்திய மக்கள் அமெரிக்காவில் பறந்து விரிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா இந்தியா இடையிலான நட்பு இரு நாட்டு அரசுகளின் நட்புறவாக மட்டுமின்றி இரு நாட்டு மக்களின் நட்புறவாக இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது. இந்தியாவின் வர்த்தகம், பொருளாதாரம், கணினி ஆகிய துறைகளில் நல்லுறவு தொடருது. அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிபெயர்ந்தவர்களின் எண்ணிக்கையில இந்திய மக்கள் 2வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள்ல இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை 2வது இடத்துல இருக்கு. தொழில் தொடங்க தமிழ்நாடு உகந்த மாநிலம் என்று கூறிய மு.க.ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் வரத் தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்திட வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட ஈர்ப்புக்குரியதா இருக்கு. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். கடந்த 3 ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன். இந்த இணைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்கள் தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். முன்னதாக செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசுடன் ஓமியம் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அப்போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவும் உடனிருந்தார். செங்கல்பட்டில் அமையும் ஓமியம் ஆலையால் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, எலக்ட்ரோலைசர் அமைப்புகள் வடிவமைப்பு ஆகிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓமியம் நிறுவனத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தம் பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான சுற்றுச்சூழல் அமைப்பை பராமரிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் உற்பத்தியில் ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை விளக்கமளித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் 67 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்த சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு ஏப்ரல் மாதம் மாற்றியமைக்க வேண்டிய சுங்க கட்டணம் மக்களவைத் தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் 5% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம் உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதன்படி ரூபாய் 5 முதல் ரூபாய் 150 வரை சுங்க கட்டணம் அதிகரித்துள்ளது. ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் அதே நாளில் திரும்பி வருவதற்கான சுங்க கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரையிலும், மாதாந்திர சுங்க கட்டணம் ரூபாய் 100 முதல் ரூபாய் 400 வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. சாலை பராமரிக்கப்படாததாலும், அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை இல்லாததாலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று விளக்கமளித்துள்ளது. இதேபோன்று அருப்புக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என தேசிய நெடுஞ்சாலைத்துறை கூறியுள்ளது. வண்டி ஓட்ட முடியல, இதால என் வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகிட்டு இருக்கு. பட்டக்கட்டு பிடிங்கி போகுது, எல்லாம் மோசம், ரொம்ப மோசம். தூத்துக்குடி டு மதுரை தான், வேற எல்லா பக்கம் ரோடு நல்லா இருக்கு. அது இந்த சாலை ரொம்ப மோசம். 130 கிலோமீட்டர் இருக்கு. அநியாயத்துக்கு ரொம்ப மோசமா இருக்கு. பரவாயில்லாம உள்ள டேமேஜ் எல்லாம் இருக்கு, கூட ரோட இருக்கு, டேமேஜ் இருக்கு. எப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீரமைச்சா நல்லா இருக்கும். வசூல் கரெக்டா வாங்குறாங்க, அது தந்தாலும் மெயின்டெனன்ஸ் தான் இன்னும் நல்லா இருக்கும்.
சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்ட போதிலும் செங்கல்பட்டு திண்டிவனம் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை உரிய பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாக இருப்பது நியூஸ் 8 கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வேல்முருகன் அளித்துள்ள கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுங்க கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை கட்டண உயர்வு நடைபெறக்கூடிய அதே தருணத்தில் தான் தற்போது சாலைகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீடித்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பா நாம இருக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பைபாஸ் ரோடு அப்படின்னாலே ஒரு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் வாகனம் வரக்கூடியதை பார்ப்போம். இப்போ இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சாலைகள் கிட்டத்தட்ட கடுமையான பழுதடைந்திருக்கக்கூடிய நிலையில இரவு நேரம் வரக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பகல்ல ஓரளவுக்கு இந்த பள்ளங்கள் தெரிந்து ஓரளவுக்கு சேஃப்டியா ஓட்டினா கூட இரவு நேரத்தில் வாகனத்தை ஓட்டும் பொழுது அவங்க தடுமாறி விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த பிரதான பகுதிகள் இருக்கு. குறிப்பா ஒவ்வொரு வாகனத்திற்கும் 100 ரூபாய் மேலாக தற்போது இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கக்கூடிய நிலையில சாலைகளை தற்போது ரொம்ப பாதுகாப்பான வகையில் பயணிக்கக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இது போன்ற அச்சுறுத்தல்கள் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த பள்ளங்களை சரி செய்யணும். அதே போல புதிய சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் மத்தியில் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.